அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு கிட்னி பிரச்சனைனால அவதிப்படுறாங்க. கிட்னி டயாலிசிஸ் நிறைய நோயாளிகள் இன்னைக்கு போய் கொண்டிருக்காங்க. எங்கள் மருத்துவமனைக்கு நிறைய பேர் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது நீங்கள் டயாலிசிஸ் போகிறது எவ்வளோ நாள் டயாலிசிஸே பண்ணிக்கிட்டே இருக்க முடிய சூழ்நிலை இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய முடியும். எதனால கிட்னி பிரச்சனை வருதுன்னா வாழ்வியல் முறை தான். உங்களோட உணவு பழக்க வழக்கம், உங்களோட வாழ்வு முறை தான் முற்றிலுமாக வரதுக்கான காரணமே இதுதான். அப்படி இருக்கும்போது என்ன முக்கியமான காரணம்னா, இரவு நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான காரணம். இன்னொன்று, ஏசி அருகில் அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிறனாலையும் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் தண்ணி குறைபாட்டு குறையிறது, தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதே கிடையாது. அதனால என்னென்னா ரத்தத்தில் நச்சுத்தன்மை தங்கிட்டே இருந்து கிட்னி ஃபில்டர் பண்ண முடியாமல் அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட வாழ்வியல் முறைகளை கரெக்டாக கடைபிடிச்சின்னா கிட்னி ஃபெயிலியர் வராது. அப்புறம் கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, அது எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னா கரெக்டான டயட். ஸோ கரெக்டான டயட்டை இன்றைக்கி ஃபாலோ பண்ண, கரெக்டான ஒரு இயற்கை மருத்துவரை அணுகி, அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி எந்த டயட்டை நான் எடுத்தால் எப்படி நான் இதிலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது அணுகுங்கள். கரெக்டான டயட் சொல்லுவாங்க. அதுக்கான தெரப்பியும் நிறைய இருக்குது. இயற்கை மருத்துவத்தில் அக்குபஞ்சரத்தில் தெரப்பி இருக்குது. திரும்ப அந்த கிட்னி ப்ராப்ளம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ரெக்கவரி பண்ணியே நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேரை. அதனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு முறை தான் மெயின். அப்போது உணவு முறையும் உடற்பயிற்சியும் சரியான முறையில் கொடுத்தோம்னா கட்டாயமாக டயாலிசிஸ் வெளியில் கொண்டு வரலாம். அந்த யூரியா கிரியேட்டின் லெவல் அண்ட் பொட்டாசியம் லெவல் இதெல்லாம் நார்மல் கண்ட்ரோலுக்கு வரும். ஹெச்பி லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதையும் கொண்டு வர முடியும், சரிப்படுத்த முடியும். அதனால் ஸோ டயாலிசிஸே ஒரு ஆப்ஷன். டயாலிசிஸ் முக்கியமான ஒரு சிகிச்சை முறை, டெஃபினட்டாக தேவை. அதனால் டயாலிசிஸ் இருந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த சிகிச்சையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்கள். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸோ படிப்படியாக அது ஒரு ரிசல்ட்டு கம்மியாகும் போது, சேஞ்சஸ் வரும்போது படிப்படியாக உங்களோட டயாலிசிஸை குறைச்சி நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆகும். அதனால் டக்குன்னு அதை விட்டுட்டு இந்த மருத்துவத்தை பார்க்க வரேன் அப்படி தயவு செய்து பண்ணக்கூடாது. அந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு இருக்கணும். மருந்து மாதிரி இல்லாத ஒரு மருத்துவத்தை செய்து கொண்டு இருந்தோம்னா ரெண்டும் மருத்துவமும் இணைந்து செய்யும் போது டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதனால கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம லைஃபே அவ்வளோதான், நம்மளால் அவ்வளோதான், இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்லேயே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த நினைப்பை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் உங்களோட வாழ்வியல் முறையை டெஃபினட்டாக மாற்றுங்க. உங்களுடைய சிகிச்சை முறையை கரெக்டான மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். அதில் கிட்னி ப்ராப்ளம் இல்லாமையே உங்களை டோட்டலாக நல்ல ஒரு மனிதனாக புதுப்பிச்சு கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.